தொடர்ந்து பிரதமருடைய பரப்புரை எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லணுமா? எதிர்க்கட்சிகளுடைய அவங்க குறை சொல்றாங்கிறத விட நம்முடைய நாட்டினுடைய பிரதமருக்குண்டான ஒரு தகுதியோடு அவருடைய செயல்பாடுகள் இருக்கணும், அவருடைய பேச்சுகள் இருக்கணும். தொடர்ந்து அவர் பிரிவினையை தூண்டுற மாதிரியும் ஜாதியும் மதத்தை சொல்லி அவர் வாக்குகள் சேகரிக்கிறதும் இதுவரைக்கும் இந்த நம்முடைய இந்திய நாட்டு வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு பிரதமருடைய பிரச்சாரத்தை நம்ம கையாண்டதில்லை. இது ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு செயல். அதாவது தேர்தலோட விதிமுறைகள் படி நீங்க மதத்தை வச்சு ஜாதியை வச்சு சுட்டி காட்டி பரப்புரை பண்ணக்கூடாதுன்னு எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கு. ஆனா தொடர்ந்து ஒரு நாள்ல 2 நாள்ல அது நாளாக அது மாதிரியுடைய பிரச்சாரம் மோசமா தான் போயிட்டு இருக்குன்னு சொல்ல முடியும். இது குறித்து தேர்தல் ஆணையத்தினுடைய எல்லா எதிர்க்கட்சி தலைவரும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் நீங்க எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து தேர்தல் ஆணையத்திலிருந்து அதை கண்டிச்சு நம்முடைய பிரதம மந்திரிக்கு மோடி அவர்களுக்கு ஒரு இதுவரைக்கும் கூட இல்ல 19 பாஜகங்கிற இயக்கத்துக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்களே தவிர நம்முடைய பிரதம மந்திரி மோடி அவர்கள் இப்படி பேசக்கூடாது, இந்த மாதிரி செயல்படுவது சரியல்லங்கிற அந்த ஒரு இதை எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் சொல்லல. அது ஒருதலை பட்சம் தொடர்ந்து நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம். தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்பட்டு இருக்கு. அதோட இதுதான் இல்ல. சாம் பிட்ரோடா அவர் அவருடைய காங்கிரஸ் இயக்கத்துடைய வெளிநாட்டு அந்த துறை சார்ந்த ஒரு செயலாளர் இயங்கிட்டு இருக்கிறாரு. அவர் அவருடைய கருத்துக்கும் காங்கிரஸ் இயக்கத்துக்கும் தொடர்பு இல்லைங்கிறது காங்கிரஸ் தலைமை தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அதனால அதை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதாங்க அவர் சொன்னதுக்கு காங்கிரஸ் அவரும் ராஜினாமா பண்ணிட்டாரு. பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. ஒவ்வொரு இயக்கத்திலும் இந்த மாதிரி சில பேர் இந்த மாதிரி தவறான சில கருத்துக்கள் சொல்லும் போது அந்த இயக்கம் கண்டிக்குது. இவரை பொறுத்த வரைக்கும் சாம் பிட்ரோட பொறுத்த வரைக்கும் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறார். அதனால அதை பத்தி நம்ம பேச வேண்டியது. காங்கிரஸ் இயக்கமும் அவருடைய கருத்து அது ஏற்கத்தக்கதல்ல அப்படின்னு சொல்லி கண்டிக்கவும் செஞ்சிருக்கிறாங்க. அமித்ஷா சொல்லியிருக்காரு 75 வயசான ரிட்டையர்மெண்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? மற்றதுக்கெல்லாம் இருக்கு, ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் இருக்கு, இல்ல வயசு இல்ல, ஏஜ் லிமிட் இல்லைங்கிற மாதிரி சொல்றாரு. நீங்க ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் தாங்க. வயதுங்கிறது ஒரு எண் தான் சொல்லணுமா? அதுக்கு நீங்க உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் இருந்துச்சுன்னா நீங்க அரசியல் பொறுத்தவரைக்கும் யார் வேணா எந்த வயசு வரைக்கும் இருக்கலாம். நீங்க 30 வயசுலயே 40 வயசுலயே செயல்படாத நிறைய அரசியல்வாதிகளை பாக்குறோம். அப்படி இருக்கும்போது வயதுங்கிறது ஒரு எண் தான் சொல்லணும். ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர். நீங்க மக்களுக்கு சேவை செய்யணும், உடல் ஆரோக்கியம் இருக்கு, மன ஒரு திடத்தோடு இருக்கிறீங்கன்னா அதுல தவறு கிடையாது. அதே நேரத்தில் பாஜகவை பொறுத்தவரை அந்த கட்சியை பொறுத்தவரை மோடி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 75 வயது வரைக்கும் தான் நீங்க ஒரு பொறுப்புல இருக்க, முக்கிய பொறுப்புல இருக்க முடியும், அதுக்கப்புறம் நீங்க ஓய்வு எடுக்கணுங்கிறது அவர் சொன்னது. அதை வச்சுதான் இன்னைக்கு நம்முடைய ஆம் ஆத்மியோடைய தலைவர் அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 75 வயசு ஆகுது. அடுத்த வருஷம் பொறுத்து 2025 அவங்க ஜெயிக்க போறது கிடையாது. இருந்தாலுமே மோடி அவர்கள் பொறுத்தவரைக்கும் இருக்க அவர் பிரதம மந்திரியை நீடிக்க மாட்டார். அவருக்கு பதில் அமித்ஷா தான் வருவாங்க சொல்லியிருக்கிறார். ஆனா அந்த போகவே தேவையில்லை. இன்னைக்கு போற நிலைமையை பார்த்தீங்கன்னா நீங்க இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமரா வரதுக்குண்டான எல்லா இதையும் நமக்கு தெரியுது, சமீட்சைகள் தெரியுது. நம்ம எடுத்துக்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.